சாயங்காலம் வணக்கம் திஸ் இஸ் வாங்கப்படாத நம்மளோட ஃபனி சைடு சொல்லிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா பண்ண வேலையில சொல்லணும் ஆனால் இது எல்லாமும் சரியாக பண்ணுறீங்க அது எப்படின்னு தெரியல. ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது பழக்குன்னு எங்களை மாற்றி விட்டுடுறீங்க. அது எப்படி தெரியுமா? அது வேற யாரும் இல்லை, எங்கள் அப்பா சொந்தத்துலேருந்து தான் வந்திருந்தாங்க. அதுவும் வந்து எனிமி, எங்கள் அம்மாவோட எனிமி வந்து அவங்க வந்துட்டு என்ன ஜோதி நாளைக்கு வந்துருங்க அப்படின்னாங்க. நான் அதாவது எங்கள் அம்மாவுக்கு சும்மாவே கடுப்பு என்ன கடுப்புனா நாளைக்கு ஃபங்க்ஷனை வச்சுட்டு மொதல் நாள் நைட்டு வந்து சொல்கிறாங்களே சரியான கடுப்பு. அதுக்கு மேலே வந்து ஒரு ஃபோனு கூட பண்ணல, இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறது தெரியாது எங்கள் அம்மாவுக்கு. பட் எங்கள் அம்மாவுக்கு ரூமர் ஆல்ரெடி கிடச்சிருச்சு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு. பட் தெரியும் எங்கள் அம்மாவுக்கு டேரெக்டாக வரல. அதனால் வந்து மொதல் நாள் நைட்டு வச்சோடனே இன்னும் ஒரு ஒன்று தூக்கி போட்டாங்க பாருங்க. சரி பார்க்கனே நாளைக்கு வேற பாப்பாவுக்கு ஸ்கூல் வேற இருக்கு அப்படின்ட்டாங்க. அது எப்போ? ஞாயிற்றுக்கிழமை. எனக்கு எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் இருக்கு அப்படின்னா நான் அந்த ரெடி வேற என்னையே பார்க்குறாங்க. பார்த்துட்டு இன்னும் அப்போ உனக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நான் என்னத்தை சொல்ல, நான் இல்லைன்னா சொல்ல. இப்போ எனக்கு நான் திருதுன்னு ஓடிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா பேர் ஆமாம் ஆமாம் அவளுக்கு வேற நாளைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எப்படி அப்புறம் எப்படி சரளமாக இப்படி ஒரு எங்கள் அம்மா நான் தான் போய் சொல்கிறதுல பெரிய ஆள்னு நினச்சேன். எங்கள் அம்மா எனக்கு மேலே இருக்காங்க, இது கரெக்டாக சொல்கிறாங்க. இது எங்கள் வீட்டில் தான் பார்த்தேன். எங்கள் போன பிரச்சனை இந்த மாதிரி நான் சொன்னேன். ஆமான்னு சொல்லி இப்படிலாம் சொல்லிட்டு கெட்ட பேர் இருக்கு, கெட்ட பேர் வாங்க விட்றியா அப்படின்றாங்க. நான் கெட்ட பேர் வாங்க விட்றேன். என்னையத்தான் கடைசியில் குண்டசிக்கு போட்டாங்க. இவ்வளோ பெரிய கெட்ட பேர் தூக்கி போட்டுட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு போகாமல் அந்த மாதிரி வீட்டுக்கு வந்து பார்த்துச்சுன்னா நான் இருந்தேன்னா என்னைய சின்ன சொல்கிறது.